ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டுடைய மகா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தினாலும் தேவன் ஊழியத்தில் அடியாரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். கனமகிமை தேவனுக்கு ஜெபிக்கிற தாங்குகிற பிள்ளைகளுக்கு ஆட்சி தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாரங்கள் வருகிற பொழுது நாம் உதவியை மனிதனிடத்தில் தேடுகிறோம், நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் தேடுகிறோம். ஆனால் அந்த உதவிகள் எப்பொழுதும் நமக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. ஆனால் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும். அவர் ஒரு பேரரசன், தனக்கு உதவி செய்கிற இராணுவங்கள் இருக்கிறது, தனக்கு உதவி செய்கிற குடும்ப நபர்கள் இருக்கிறார்கள், தன் சந்ததிகள் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கலும் தாவீதுக்கு கர்த்தருடைய ஒரு ஒத்தாசையை குறித்தே அவர் எப்பொழுதும் நாடுகிறவர். காரணம், ஆபிரகாம் முதல் ஈசாக்கு, யாக்கோபு தங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி தேவனுடைய உதவியை நாடினார்கள், எப்படி தேவன் இக்கட்டிலிருந்து அவளை விடுவித்தார் என்றதை அவர் நன்றாய் அறிந்திருந்தபடியால் இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கால வேளையில் நீங்கள் என்ன இக்கட்டின் நடுவிலே கடந்து போகிறீர்களோ, அந்த இக்கட்டின் நடுவிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவித்து உங்களை தேவன் சமாதானமான பாதையிலே நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இக்கட்டின் பாதையிலே கடந்து போயிருக்கிறார்கள். அந்த இக்கட்டிலே கடந்து போன தாவீதை குறித்தே நாம் பார்க்கிற பொழுது, சங்கீதம் 16:8 அவர் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை அவர் கவனித்து 19ஆம் வசனம், விசாலமான இடத்தில் என்னை கொண்டு போய் விட்டார் என்று சொன்னார். அப்படியானால் நெருக்கங்கள் என்பது எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு பேரரசன். 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த தேவ மனுஷனுக்கே இக்கட்டுகள் வந்தால் உங்களுக்கும் எனக்கும் இக்கட்டுகள் நிச்சயம் வரும். அந்த இக்கட்டுகள் ஒரு நெருக்கமாக, அந்த நெருக்கங்கள் பாடுகளாய் உபத்திரமாய் வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? தனக்குண்டான பாணியிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் என் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்தில் நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு. நான் மனித வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு ஆபத்து ஒரு மனிதனை சந்திக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த ஆபத்து வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். தாவீது அந்த சத்தியத்தை அறிந்தபடியால் தனக்கு வந்த இக்கட்டிலே, தனக்குண்டான நெருக்கத்திலே, தனக்குண்டான ஆபத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு சங்கீதம் 18:19 படி ஒரு விசாலமான இடத்திலே கர்த்தர் வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுடைய நெருக்கத்தில் இருக்கிறவங்களை ஒரு விசாலத்தை, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் நீங்கள் செய்து வருகிற வேலைகளையும் தொழிலையும் என் தேவன் விசாலத்தில் வைப்பார். ஊழியத்தில் நெருக்கத்தில் ஓடுகிறீர்களா? ஒரு விசாலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தேவன் நிச்சயமாய் உங்களை விசாலத்திலே வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் அந்த வசனத்தின் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதி. அவர்கள் இக்கட்டில் இருக்கிறார்கள், நெருக்கத்தில் உம்மை கூப்பிடுகிறார்கள். உம்மை தவிர இந்த இக்கட்டில், ஆபத்தில், ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் எல்லாம் இழந்து போன நிலைமையில் உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் இரக்கம் செய்து தாவீதுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினது போல பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். அவர்களை தைரியப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இக்கட்டிலிருந்து விசாலத்திலே வைப்பார். ஆமென், ஆமென்.